அசாதாரணமான நிலை, பெருமழை. தூத்துக்குடி முழுவதுமே வந்து தண்ணி தேங்கி தான் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம், எல்லா இடமும் தண்ணி பூந்துருச்சு. எல்லா வீடுகளுக்கும் ஒன்று ஃப்ரிட்ஜு போயிருக்கும், இல்லை வாஷிங் மிஷின், இல்லை கார், இல்லை ஸ்கூட்ரு, அந்த மாதிரி வீட்டுக்கு இழப்புன்றது இருந்தது. அந்த அளவுக்கு பயங்கர ஒரு பெருவெள்ளம். அது பலமான பகுதியிலலாம் உயிரிழப்பே ஏற்பட்டுச்சு. தூத்துக்குடி அத்திமரப்பட்டி அந்த பகுதியிலலாம் என்னென்னா நம்முடைய தாமிரபரணியில் தான் அதிக அளவு வார்னிங் கொடுத்தது. எல்லா மக்களையும் அந்த பக்கத்தில் சுற்று வட்டார கிராமத்துலேருந்து எல்லா மக்களையும் வெளியேற்றினாங்க. ஆனால் நமக்கு காற்றாற்று வெள்ளம் கயத்தாறுலேருந்து பெருமழையில் அவ்வளோ, ஏன்னா எங்கள் மழை ஓடி வந்து கடலில் கலக்கிற இடம் தூத்துக்குடி. அதனால் வந்து பெரிய ஒரு பேரிழப்புன்னு சொல்லலாம். மக்களுக்கு எல்லாமே பெரிய ஒரு அவங்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுச்சு. நெட்டு கிடையாது, ஹோட்டல் திறக்கலை, சாப்பாடு கிடையாது, சமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அது அசாதாரணமான சூழ்நிலை ஒரு 3 நாளைக்கு இருந்துச்சு. அதில் நாங்கள் வந்து முந்தின நாளே வேலை செய்ய ஆரம்பித்தோம். வார்னிங் கொடுத்துட்டுலேருந்தே நாங்கள் வந்து தாமிரபரணி கரையோரம் உள்ள அந்த ஆற்றின் கரையோரம் உள்ள அத்தனை பேர் அகற்றிட காவல்துறை நிர்வாகம் எல்லாம் செஞ்சு அதெல்லாம் முடித்தாங்க.